கொஞ்ச நேரத்துக்கு ஒரு பெரிய விளையாட்டா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் பூஜா. இந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கு திண்டத்தை கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒருத்தர் சண்டை நாடுறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம எல்லாம் மாம்பழம் ஏன் வாங்கிட்டு வரத்தே? இந்த மாம்பழமான மாம்பழம் வாங்கிட்டு இருக்கேன். உனக்கு எல்லாரும் மாம்பழமா? டே அந்த இன்னொரு வயலில் இருந்துச்சு அந்த அந்த மாம்பழம் அது நல்லா இருந்துச்சு. எங்க மாம்பழத்தை எங்க காணா? கொடுங்கப்பா. கொண்டா தண்ணி கொடுங்க. இன்னைக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு பார்த்தேன் இந்த கடையில் மாயமா அமுதன் அம்மா வந்தாங்க. அமுதன் அம்மாவா? பனையூர்ல இருந்து அமுதன் அம்மா. அமுதன் அம்மாவா? யாரது? உன்னை பார்க்க வந்தாங்கல்ல. ரெட்ட பிள்ளைகளா? ரெட்ட பிள்ளைகளா? எனக்கு தெரியாது. அமுதன் யாருன்னு கேட்டேன். இப்போ வந்தாங்கல்ல பனையூர்ல இருந்து புதுசை பண்ணி கூட அமுதன் அம்மா கல்யாண நாள் சொல்லுங்க. எனக்கு அவர் பேர் அமுதன். அமுதன் வந்து நல்ல இனிமையான பேரா இருக்கு. அதனால எனக்கு மைண்ட்ல அவருக்கு நல்ல மைண்ட்ல பதியுது. என் மைண்டு மானகட்ட மைண்டு ஒண்ணு பதியாது. அப்படியே மறந்து போயிருமுங்க. என்னன்னே தெரியாது. இந்த காசுன்னு எண்ணி கொடுத்துட்டு போவாரு. போன வாரம் எம்புடு காசு கொடுத்தே அப்படின்ட்டா எம்புடு கொடுத்தியே அப்படின்னு யோசிப்பேன். அப்படி ஒரு கூறுகட்ட கொடுப்பேன். அமுதன் அம்மாவுக்கு கல்யாண நாளா இன்னைக்கு வந்து பார்த்துக்கங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் முடியுமாக்கா? நீங்க வீடியோல பேசுற மாதிரியே பேசுறீங்கக்கா அப்படின்னு அந்த அவங்க அந்த உண்மையில நான் பனையூராக சொன்னாங்க. சாமட்டம்ல சொன்னாங்க. பனையூர்ல சொன்னாங்க. மயம் பிறந்த நாளுக்குலாம் வரமுக்கா. உங்களை பார்க்க வரமுட்டே வருவேன் நினைப்பேக்கா. வீடு பூட்டி பூட்டி கிடக்காங்க. வீடை பிடிக்கிட்டு வீடுக்குள்ள தான் கிடக்கா அப்படின்னா அப்படி அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்புறம் நல்லா இன்னைக்கு நீங்க இங்க இருக்க நான் சொன்னேன் கல்யாண நாள் இன்னைக்கு நல்லபடியா சந்தோஷமா என்னை கூட சந்தோஷமா இருக்கா அப்படின்றா. அதுக்கு அவர் சொல்றாரு அந்த அண்ணன், ஏக்கா அப்படியே அந்த வீடியோல பேசுற மாதிரியே பேசுறியக்கா. அச்சலா பரவாயில்லக்கா. எல்லாரும் பிடிச்ச முன்னாடியே சேர்ந்து நடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அப்படிதாக்கா நான் வீடியோவை பார்த்துருக்கேன். உங்க வீடியோ மட்டும் அப்படியே இருக்குக்கா நீங்க பேசுறது அப்படின்றாரு. என்னத்த நடிக்க சொல்றாங்க? நடிக்கிறத நம்ம நடிச்சு என்ன செய்ய போறோம்? உலகத்துல நடிக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. ஆனாலும் ஜோரு ஏத்தாய் ஏத்தாய் இங்கே வந்து சொல்லு. எல்லாரும் கேட்குறாங்க. காலை பிடிச்சி விடுறது சும்மா நாடகத்துக்கு நடிச்சுக்கிட்டு பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு போய் கமாண்ட் பண்ணி அவளை ஏற்றி விட்டுட்டு இருக்கேன்றாங்க ஒருத்தவங்க. நானே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வருவேன். ஒரு நாள் அசம் தூக்கிட்டோம்னா நல்லா காலை கேட்டு நல்லா எண்ணெயை போட்டு விட்டு நல்லா பிடிச்சி விடும். அது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கஷ்டம். அதே மாதிரி அவள் அம்மாவுக்கும் பிடிச்சி விடும். அவள் அம்மா கஷ்டப்பட்டு கட்டட வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அன்னைக்கு கைகால் வலிக்குன்னு சொன்னால் பிடிச்சி விடும். அதே டெய்லி செய்யணும். என்னைக்கு நசம் வைக்கணும்னு சொல்ல வேண்டியது உண்மையாக இருந்தால் சட்டை. எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லெண்ணெய் இருப்பாருங்க. நம்ம ஆட்டிட்டு வந்த எண்ணெய் அந்த எண்ணெயை ஊற்றி ஆத்தாவுக்கு காலை பிடிச்சி விட்டா அப்படியே நீவி விட்டேன். நல்லா நீவலை எண்ணெய் அன்னைக்கு வீடியோ எடுத்த அன்னைக்கு அதை நீவி விட்டா அப்படி வந்து முடு 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 முடுன்னு நல்லா இருக்கு தேண்டு. என் மயம் ஏறி அப்படி குப்பார படுக்க சொல்லி இந்த சோல்றல அப்படியே மிதிக்க சொல்லும் பாத்துக்குங்க. என் மயம் ஜலத்தை பிடிச்சிக்கிட்டே தருக்கு 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 மிதிப்பேன். ஆத்தாடி ஆத்தாடி என்ன பெத்த அப்பு என்ன பெத்த ஐயா அப்படின்ட்டு அது பாவம் புலம்போம். என்ன பெத்த ஆத்தா சும்மா இதெல்லாம் உங்களுக்கு நாடகத்துக்கு என்னத்துக்கு? உங்க வீட்டுக்கெல்லாம் அப்படி நடக்காத இருக்கு. தாய் தான் பண்ண முடிப்பே இருக்கு. பேசுவேன் வாய் துடிப்பா பேசுவேன். இல்லைன்ட்டு உரிமையா எதையும் உரிமையா எனக்கு உரிமையா இது பண்ணுவேன். அது இருக்கு அது உண்மையா. அதுக்காக தாயை போய் பார்க்குறதெல்லாம் நடிப்புன்னு சொல்லலாமா? நம்ம ஆத்தாவை பார்க்குறதுக்கு ஒரு குடுப்பணம் வேணும். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும். எனக்கு அந்த குடுப்பணம் இருக்குன்னு ஒரு நல்ல சகோதரியை ஊரம் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க கும்பிட்றாங்க. எப்படி எங்க போய் இவள் நடிச்சுட்டு இருக்கா இவளுக்கு போய் கமாண்ட் பண்ணி இவளை மேலே ஏற்றி விட்டு அப்படின்னு புலம்பி இருக்காது. அப்படியே நடிப்பா இருந்தாலும் அது யதார்த்தமா இருக்கா? இந்த நடிப்புன்னு நினைக்கிறவங்களுக்கு அது நடிப்பு. நடிப்புன்னு நினைச்சா அது நடிப்பு. உண்மை நினைச்சா அது உண்மை. நம்ம மனசாட்சிக்கு தான் நம்ம நியாயப்படுத்தி இது உண்மை அப்படின்னு நியாயப்படுத்துறதுக்கு ஒருத்தர் நம்ம வீட்டில் வந்து வாழ முடியாது. நம்மளை பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு கொண்டு ஒரு அறிவு இருக்குல்ல. அந்த அறிவு பிரகாரம் இவங்க பண்ணுறதுல இதெல்லாம் நடிப்புக்கு பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. ஒரே இதை பேசிக்கிட்டே என்னத்தை இருக்கிறதப்ப ஏதாச்சும் ஒரு பாட்டு சேர்த்து விடலாம். அதே மாதிரி அமுதா நம்ம மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க அமுதிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து அம்மா எங்க ஆந்திராலேருந்து இப்படி நிறையா. இந்த ஐதுல பார்த்தாக்கா பிறந்த நாளை பார்த்துட்டு மானசாவுக்கு ட்ரெஸ் இது போட்டு விட்டுருக்கா ட்ரெஸ்ஸை வாட்ஸ்அப்பில்
மானசாப்பு நான் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். எப்போ நான் இதுக்கு இந்தியா வரவோ கொண்டுட்டு வர மக வருது. இந்தியாவில் தமிழ்நாடு ஏப்பா நான் கேட்டுட்டு நடத்துனா நீ தமிழ்நாடு சொல்றவங்க ஏங்க அந்த ஊர்ல பேசுற பாசை என்ன நான் ஹிந்தியில ஓட்டுக்குண்டேன். ஹிந்தி தர அது தெலுங்கு பாடுறது அப்படின்றாங்க. அப்படிங்கிற அம்மாட்டுல ஹிந்தி தெலுங்குலாம் எனக்கு தெரியாது. எழுத்து மொழியில வித்தியாசமா இருக்கனால தெரியாது. இங்க வந்து அப்புறம் இங்க வந்து தமிழ்நாடு இது வெளிநாடுன்றாங்கல்ல. வெளிநாடுன்னா இது தமிழ்நாடுன்னா இதுக்குள்ள இருக்கிறது இந்த ஆந்திரா இதுக்கெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிறதா நம்மள. நான் அதெல்லாம் வெளிநாடுவேன். எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் இந்த கூறுகட்ட குப்பை நீ பாட்டுக்கு தெரியாது. நீ பாட்டுக்கு எதையும் பேசுறதானா எங்களை மாதிரி ஆள்கிட்ட கேட்டுட்டு பேசு அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் சீமா பட்ட கேட்டுட்டு அப்புறம் அப்படியா அதே கமாண்டில் உள்ள அப்படி பேர் கதறி கதறி ஐயோ தமிழ்நாடுக்குள்ளதான் இருக்கு ஆந்திரா அப்படின்ற இந்தியாவுக்குள்ள தமிழ் ஆந்திரா இருக்கு அப்படின்றாங்க. என்னத்தையா வாங்க. ஆமாம் எனக்கே நம்ம குடும்பம் ஓடுறதுக்கு தகுந்தாப்புல பழச்சம்னா சரி. என்ன உலகம் நடப்பு தெரியாட்டாலும் எங்கள் சீமாப்பாவுக்கு நைட்டில் நான் உண்மையிலேயே அவர் தூங்கிடுவார். அப்படி ஆழ்ந்த தூக்கமாக தூங்குவார். பார்த்துக்குவார் நம்ம கால் பிடிச்சி விடுறது கூட அவருக்கு தெரியாது. எண்ணெயை போட்டு பிடிச்சி விட்டுக்கிட்டா அப்புறம் காலையில் எந்திரிச்சுக்கிட்டு சொல்லுவார் காலை பிடிச்சிட்டியா பண்ணுதி தடம் பூரம் பதிஞ்சோடனே என்ன தடம் எண்ணெய் ஓட்டத்தில் கால் தடம் பதியும்ல சொல்லுவார். ஆமாம் அதே நல்லா இருக்குது கலகலண்டு. உண்மையிலேயே அந்த இந்த எண்ணெய் நல்ல எண்ணெயை வாங்கிக்கிட்டு காலில் தேய்ச்சிக்கிறதுனால நல்லா இருக்கும். ஆத்தாவுக்கு வந்து ஒரு சிமுண்டு பூ பால் பூத்து போயிடும் ஏம்மா அதுக்கு தான் நான் தேய்ச்சி அதை நீர் விடுவிட்டேன். பெத்த தாயில் பார்க்கணும். பெத்த தாயில் பார்க்குறது நம்ம பெத்த பிள்ளைய பார்க்கணுன்றதுக்காக கிடையாது. அது ஒரு நல்ல உண்மையான நல்ல செயல் என்னையை பொறுத்தளவு. ஆத்தா அதுக்கு எதுக்கு பேசு எதையுமே அதட்டெல்லாம் பேசுவேன். உரிமையாக அனுப்புவேன். எங்கள் வீட்டுக்காரெல்லாம் மரியாதை வீட்டை மிதியாதே அப்படின்னு ஒதுங்குவார். நான் சண்டை எடுத்து விட்டு போயிட்டேன் வம்புக்கு போய் பேசுவேன் சண்டைக்காரங்கிட்ட. ஏன்றுங்க எனக்கு மட்டும் மூளை ஒரு விதமாக யோசிப்பேன். ஏன்டா நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கிறவங்கிட்ட போய் கேட்டால் அவங்க நம்மளை நல்லா புகழ்ச்சியத்தையும் இல்லை நல்லாத்தையும் பேசுவாங்க. பேசாரவங்கிட்ட போய் நம்ம பேசுனா அவங்க என்ன நினைப்பாங்க கும்புறத்தே அக்கா ஏன் பாப்பா எல்லாருமே ஒரு சரியா சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாதா கும்புறத்தே என்ன வந்தியா மாராசி அவங்க சொல்றது சரி சொல்லலை நான் சொல்லலப்பா பயப்படுறாரு நடந்து. அப்புறம் பொண்டாட்டி என்னை பற்றி சொல்லிருக்காண்டே இப்படி பயன்படுறாரு பயப்படாரு. சரி சொல்லணும்னு அவங்க பேசிட்டே வரும். சரி இப்போ வேற வச்சு அம்மா மாதிரி நிறைய பேர் நிறைய கமெண்டர்ஸ் நம்மளை பார்த்துருக்காங்க சந்திச்சிருக்காங்க எங்க வடகரையில். அவங்க பூரா அவங்க தூத்துக்குடியில இருந்து வந்தாங்க. தூத்துக்குடியா சரி ராமேஸ்வரத்துல இருந்து திருநெல்வேலியில இருந்து வந்தாங்க. எல்லா பேருமே நம்மளை சந்திச்சுட்டு போகும்போது வடகரையில சந்திக்கும் போது நம்ம மனசுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கு. நம்ம செய்யற செயல் சரியா இருக்கா அப்படின்றது உங்களை பார்த்து நாங்க கத்துக்கிறோம். நீங்க சொல்றதுல தான் நாங்க எது சரி எது தவறுறத நாங்க முடிவெடுக்கிற மாதிரி நாங்களும் இருக்கோம். உங்களால நாங்க இன்னும் வளரணும் அப்படின்னா சீமாப்பா வளர்றதெல்லாம் இருக்கட்டும். நான் என்ன சொன்னேன் வடையை குறைச்சி வைக்க கூடாது. என்னடி கூட்டு பெரிய கத்து வடையை குறைச்சி வைக்கக்கூடாதுன்னா மனுஷனுக்கு எது தேவை சும்மா இருந்துச்சு பாப்பா வியாபாரத்துலலாம் அப்படி பண்ணாதீங்க. எங்க சமயங்கிற புத்தியே இல்லைங்க எங்க வீட்டுக்காருக்கு. நல்ல மனுஷனா இருந்தா மட்டும் போடுவாங்க. நல்ல மனுஷனா இருந்தா நாட்டில் வாழ்ந்துட முடியுமாங்க. அப்படிலாம் வாழ முடியாது. என்னை பொறுத்தளவுக்கு சமயோசனை புத்தி இருக்கணும். என்னை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லைங்க. நான் இதை ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். தேர்தல் டயத்தில் வெள்ளை வெட்டியை கட்டிக்கிட்டே வாக்கு சேகரிக்கிறோம்னு என்ன அங்கங்கே மீட்டிங்கை நடத்தி சவுண்டை குரடி அடியே ஃபோன் சவுண்டை அப்படி மீட்டிங்கை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் வியாபாரம் பார்த்துக்கிட்டு திடீர்னு ஒரு வேன்லேருந்து பூரா பேர் திடீர்னு இறங்கி வந்தாங்க. நாங்கள் வச்சுருக்கிறது சின்ன வியாபாரம் தான். அதில் கொட்டி வச்சுருக்கோம். ஓரளவுக்கு சுட்டு வச்சுருக்கோம். வந்தவங்க ஒரு ஆள் கும்பிட்டு வடைன்னு கெட்டுங்கன்னு நம்மளை சொல்லணும். என்ன அப்போ கெட்டி கொடுப்போம். நம்மளுக்கு அளவு தெரியும் எத்தனை வடை கொடுத்துருக்கோம்னு கணக்கு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க வந்தவங்க ஓட்டி அவங்க ஓட்டு கெட்டுறாங்க. நாங்களும் ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கு என்ன பண்றது? கூட்டத்துல வரவங்க அவங்க கரெக்டா இருப்பாங்க. நிறைய கிடைக்கிற இருங்க. அப்ப எல்லாரும் அவங்க வாட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இவர் இருந்துருங்க பேப்பன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி ஒன்றும் சொல்ல முடியாது. ஏண்டுகளுங்க வெள்ளச்ச வெட்டியை கட்டிக்கிட்டு அவங்க எடுத்துட்டு திங்கிறாங்க. சரி எம்புட்டு வடை நாங்களும் சுட்டு வச்சிருக்க வடையை எண்ணி வைக்க மாட்டோம்ல, சும்மா யாவரத்தான வச்சிருக்கோம் அப்படின்னு நாங்களும் இருக்கோம். பார்த்தா கடைசியில் எவ்வளவு வடை அப்படின்றாரு. இவர் ஒரு வடை 6 வடை இருந்தா 6 வடை சொல்றதுக்கு வாய் எடுத்தாரு. நானும் ஒரு 3 வடை 10 ரூபான்னு சொல்ல வந்தேன். என்ன சொல்லுவா அப்போ 3 வடை 10 ரூபாய் கொடுத்துருந்தேன். 3 வடை 10 ரூபாய் கொடுத்துருந்தேன். 3 வடை 10 ரூபாய் சொல்ல வந்தாருல
பிடிச்சிக்கிட்டேன் 5 ரூபா அவரோட அப்படின்னு 5 ரூபாயா அந்த நீ அவர் என்னமோ சொல்லுவா நீங்கள் மாத்திரையே 5 ரூபா தானே அவட அப்படின்னு அப்புறம் மறுபடியும் சரி எவ்வளோக்கு சாப்பிட்ருக்கு 1200 சாப்பிட்ருக்கு 1200 ஆமாப்பா 1200 வாங்கலாம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அப்படித்தான் வாங்குறேன் நல்ல ஞாபகம் பண்ணிக்கிறது அவ்வளோ இருக்கா நீ மறந்துப்ப கம்மியாக தான் எவ்வளவு 900 ரூபா இருக்கும் எம்பிட்டா கரெக்டாக ஞாபகம் இல்லை நடந்து 1200 யாராவது வடை சாப்பிடுவாங்க அங்கே இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க சீமாப்பா அவங்க சாப்பிட்டது அப்படி சாப்பிடல அவங்க சாப்பிட்டது உண்மையிலே அப்படி சாப்பிட மாட்டாங்க 500 ரூபாய்க்கு கூட வடை இருந்திருக்காது ஆனா நான் அப்படித்தான் சொன்னேன் இருக்க சீமாப்பா ஏன் அப்படி சொன்னேன்டா அவங்க நம்மகிட்ட கேட்கணும்லங்க கேட்டு தானே வடையை எடுத்துக்கணும் அப்பதானே வடையை கரெக்டாக சொல்லலாம் இப்போ வந்து வடையோட எண்ணிக்கை கூடி அவங்க காசு கம்மியாக என்கிட்ட கொடுத்துட்டு போனா நான் நஷ்டப்பட்டு போயிடுவேன் இப்போ அவங்க நஷ்டப்பட்டு போகிறதுலாம் தப்பே கிடையாது ஏன்னு கேளுங்க அவங்க காசை ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல கட்சிக்கு கொண்டு வந்து அப்படியே ஊர் சுற்றி தெரியுதுக்கு 500 1000 கொடுத்துருப்பாங்க அதைத்தான் கொடுத்துட்டு போக போகிறாங்க என்ன அப்படி நினச்சிட்டு இதெல்லாம் பாவண்டி இதெல்லாம் தேவையில்லைன்றாரு போகிறேன் வாங்கிக்கிட்டு அம்மா ஏரியான்ட்டேன் அது ஒன்று அவங்க காசு கொடுத்துட்டு போகிற பார்த்தீங்களா எப்படி தூக்கி இந்தாங்க பிளேட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு அது சொல்லிட்டு கொடுத்து போனதை பார்த்தீங்களா பிளேட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு பிடிக்க சில்லறையெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாப்புல பார்த்தீங்களா அப்படி பேசாட்டிக்கிறேங்க அப்படி அந்த மாதிரி சமயத்தில் பற்றி வேணும்ல அன்னைக்கு அப்புறம் புலம்புறாரு சிம்மாப்பா பாத்தியால நல்ல மனுஷர் அவரு நான் சமையல் பண்ணுவேன் ஏன் தப்பாங்க தப்புனாலும் பரவாயில்ல போங்க எதுக்கு கேட்காம போலாமா அல்லலாமா கரை ஏமா நீ சொல்லுமா அப்படி அல்லலாமா எடுத்து கொடுக்கணும் அப்படி கொடுத்து அப்படி போகணும் அப்படின்னா இது கரெக்டா இருக்கும் கேரிபை யூஸ் பண்ணாதமா கேரிபை யூஸ் பண்ணக்கூடாது கேரிபை கூடையில போட தக்காளியை கூடையில நீனு ஏற்கனவே மிளகா கிடக்குச்சு அதோட ஆட்டுக்கு போடுவான் ஆட்டுக்கா ஆமா நல்லா இல்ல கத்திரிக்காய் எந்த ஆட்டுக்கு மாடு பசுமாட்டுக்கு அதே பால் அப்படி நான் இது பண்ணிடுவேன் இவரும் இங்க வருங்க எங்கனையாவது ஒரு இடத்துல உண்டப்பட்டி கொடுக்குறாண்டா எல்லாரும் வாங்கிட்டு வருவாங்க கரெக்டா சீமாப்பா போயில காலியாயிரும் அது என்னோட ராசி நாலு அஞ்சு கூண்டு நிக்க அதுல போய் இடையில கூட அக்கா ஒரே ஒரு வாங்கிட்டுமா அப்படி இடையில கூண்டு வாங்கிட்டு வந்துருவேன் ஆமா சித்திர திருவிழாவுக்குள்ள வாங்கவே விட மாட்டார்த்தா வெளியில இருந்து வர்றவங்களுக்கு தான் அந்த சாப்பாடாம் நம்ம உள்ளூர்ல இருக்கிறவங்க வந்து சாப்பாடு போடணுமா அதனால நம்ம வாங்கக்கூடாதுன்னு பச்சை கொண்டு வந்துருவார் ஒரு வருஷம்லாம் என்னை அடிச்சு போட்டாரு பார்த்துக்குங்க ரோட்டில் எங்கள் அப்பா சண்டைக்கு போயிட்டாரு என் மகளை என் கண்ணு முன்னாடியே எப்படி அதுவும் நடு ரோட்டில் வச்சு அடிச்சிங்க அப்படின்ட்டு என் மகள் என்ன உண்டை கட்டி என்ன ஊர் உலகமே வாங்கி திங்குது அதை வாங்கி தின்ட்டு போகுது என் மகள் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சரி சண்டை விடாதே மாமன் மருமைன்ட்டு நானும் ஆட்டாரி வந்துட்டோம் அப்புறம் எங்கள் ஆத்தா போய் என் மகள் கேட்டதை நான் வாங்கிட்டே வருவேன்னு வாங்கிட்டு வச்சு என்னத்தா எங்கள் ஆத்தாவும் அப்படி பாசக்கராத்தா எங்கள் ஆத்தா மாதிரி யாருமே இருப்பாங்களா என்னே தெரியல ஒரு சில பேர்லாம் இருக்காங்க அவங்களாம் கண்டுக்கிறாத மாதிரி தாய்க்குவே அப்படிலாம் இருக்காது எங்கள் ஆத்தா நல்லா பார்த்தோம் எங்களை 2 மகளையுமே அப்படி இதில் போடு இந்த பழைய தக்காளி இதில் போடு அதை பாரு எப்படி இருக்குன்னு கட்டு பண்ண போகிற இதில் போடு மாட்டுக்கு போடுவோம் எதுக்கு பாப்பா அதற்றையே ஒரு விளையாட்டு மக்கள் மணி ஆகி போச்சு தூக்கம் வரலாம் இல்லையா ஆமாம் காலையில் ஒரு சோழியை போக முடியும் எங்க ராசியத்தை வரன்னு சொன்னாங்க நாளை காரணம் ராசிரியா என்னவா என்ன தெரியல போன வச்சாவே போனே அடிக்கிறாங்கல்ல பேசவே மாட்டேங்க என்னன்னு என்னமோ வாங்க அந்த ஒரு கவர் இருங்க அப்புறமா இங்க கொட்டி வச்சுக்கிறேன் மூடக்கூடாதுன்னா சீமாப்பா அப்புறமா கொட்டி வச்சுக்கிறேன் சீமாப்பா இது கோயாம இது பண்ணக்கூடாது இந்த கூட எடுத்து போட்டுக்கிறோம் சரி பூஜா ஊர்ல கொட்டி வைக்கிற கூட எடுத்து வந்து கூட எடு ஓடியா வேலை பார்க்கணும் பொம்பளை கீழே இதுல என்ன தரையில போட்டு தேய்ச்சிட்டு இருக்கா இதா ஐயா அதுல பூரா வைக்கிறது இது மடுத்துக்கிட்டே வந்தும்பாங்க பொம்பளை பிள்ளை கொஞ்சம் வேலை பார்த்தேன் கூட எடுத்துட்டு வா காய் இருக்காடி அள்ளி போட அங்க இருந்து வந்து அப்படி பேர் வேலை பார்த்துட்டு வந்து நூடுல்ஸ் ஆகி போய் கிடக்கும் கோவம் வருது அவனுக்கா ஆமா கோவம் வந்துடும் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாலும் அது மட்டும் இல்லைன்னு நான்லாம் என்னையெல்லாம் பாருங்க சும்மா விட்டுட்டு அம்மாச்சி மகளை கையில் கொடுத்துட்டு போயிடும் தூக்கிக்கிட்டே இந்த குந்தானியை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டே மூக்கை வச்சுக்கிட்டே சிந்திக்கிட்டே தெரியுவேன் ஒரு பொழுதுபோக்கு இருக்காது ஒன்றும் இருக்காது சின்ன பிள்ளைகளோட ஆடிப்பாடி விளையாடிட்டு தெரியும் அதே கெடுத்து விட்டு போயிடும் இந்தா பிள்ளைய தூக்கு நான் விறகு வெட்ட போகிறேன் நான் நாற்று நட போகிறேன் அப்படியே தூக்கி அவளை இடுப்பில் வச்சு இடுப்பு ஒடிஞ்சு வச்சு இன்னைக்கு நம்மள ஒரு ஆளாக கூட அது பார்க்குதுல அது அப்படிலாம் வளர்த்து வாழ்மைக்கு அப்படித்தே இருக்கு என்ன செய்ய சொல்றீங்க ஊரங்கு உலகங்க அப்படித்தே என்னத்த
அதான் போதும் இந்த கேள்வி இருக்காது. கேட்டையா பிறந்த நாளுக்கு என் மகளுக்கு ஒரு வாழ்த்து சொன்னேடி, 80 வருஷம் கழிச்சு என் மக பிறந்த நாள் கொண்டாடுறா, ஒரு வாழ்த்து சொன்னேடி உன் சின்ன மாட்ட. அது இது கேட்க மறந்து பத்தியா, கேட்க மறந்து சமைக்கலாமா? வேலைக்கு போட்டாங்களா? இல்லாட்ட போச்சுல, நேற்று போச்சுல. நலமா கேட்க முடியுங்க. என்ன அப்படி சொல்லாம இருக்கு, எனக்கு மனசு வருத்தமா இருக்குதுப்பா. இதுல எல்லாம் வருத்தப்படக்கூடாது. ஒருத்தவங்க நான் நினைச்சேன் நம்ம என்ன கொண்டாடிச்சேன், நான் என்ன கழட்டிட்டு நம்ம என்ன கொண்டாடிக்கிட்டே இருக்கோம், நம்ம ஒரு காலம் கொண்டாடல. இருந்தாலும் ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துருக்கா, பார்க்கலன்னாலும் பரவாயில்ல, அவ குணான்றது பேர் இருக்குல்ல, ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துருக்கா. ஆனாலும் ஒரு வாழ்த்து இன்னைக்கு பிறந்த நாளக்கா அப்படின்னு கூட ஒரு வாழ்த்து கேளுங்க. நம்மளுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அதான் சொல்லுங்க, 50 பேரும் போட்டு வாழ்த்து. அந்த உறவுகள் தாய் தமிழ் ஹைதராபாத்துக்காரக்கா ஸ்டேட்டஸ்லயே வச்சிருக்காங்க. தாய் தமிழ் உறவுகள் போய் உலகம் முழுவதும் மக்கள் பார்க்கறாங்க. அது எல்லா மொழிகள்லயும் அவங்க டப் பண்ணிக்கிறாங்களா, அது நம்ம பேச்சு அந்த குரலே வந்து நல்லா தனித்துவம். இங்க இருக்க சந்தைக்கடையில தக்காளி எவ்வளவு எடுத்துக்கிட்டே வர, இந்த குரல் எங்கேயுமே கேட்டுக்கிட்டே ஏக்கா அப்ப முடிவாக்கா அப்படின்றாரு ஒருத்தர். யார் அது அப்படின்ட்டு, இங்க வாங்கக்கா, இங்க வாங்கக்கா, கையை கொடுங்கக்கா. என்ன ஒரு அருமையை பேசுறீங்க, என்ன ஒரு தத்துவமா, பொம்பளைய எப்படி வாழணும்னு நல்லா சொல்லிக்கிருக்கே, பாருடி பாருடி, கேளுடி கேளுடி அப்படின்னு என் பொண்டாட்டிட்ட காட்டி வேண்டாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, முத ஒரு ஆம்பளையாள் நம்மகிட்ட சொன்னது. எல்லாரும் வந்து என்கிட்ட சொன்னது ஒரு ஏக்கை உங்க வீடியோவை எடுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்க வீட்டுக்காரு ஐயோ காலங்காலத்தில் கத்தப்படாதமா அந்த பொம்பளைய, சவுண்டை குறைச்சி போறமாண்டே சொல்லுவாருக்கா அப்படின்னு சொல்லியே எல்லாரும் சொல்றாங்க. இன்னைக்குதான் பார்த்துங்க தக்காளி கடையில் ஒருத்தர் கையை கொடுத்துக்கிட்டு என் பொண்டாட்டி அடிக்கடி காட்டி பாரு பாரு எப்படி குடும்பம் நடத்துறாங்க, இப்படி நடத்த முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க பார்த்தியா அவங்க வீட்டுக்கார சீமாப்பாண்டு எப்படி பாசமாக கூப்பிடுது, நீனு அப்படியே கூப்பிட்ற ஐயோன்னு கூப்பிடுறாரு. ஐயோ அதுக்கு அவங்க வீட்டுக்கார பார்த்துருந்தாங்களா, யோ அந்த அவர் பேர் சீமா, அந்த பிள்ளைக்கு அவர் வந்து அப்பா மரங்க அதனால அப்பாடு கூப்பிடுது அப்படின்னு சொன்னாங்களா. அவர் சொல்லி சிரிக்கிறாரு. அப்படிலாம் இல்லைண்ணே, சீமாப்பான்னு சொல்றது ஒரு பாசம் தாண்டே நானும். ஆமாக்கா ஆமாக்கா எனக்கு தெரியுதுக்கா, அவ சொல்றாக்கா அப்படி அப்படின்றாரு. அந்த அளவுக்கு கருத்தை அது பண்ணி கொடுத்துறாங்க. ஏன் எடுத்து வச்சாச்சுல சரி சரி மணி ஆயிடுச்சு, நல்ல மனுஷன் தூங்குறோம் நாங்க மணி ஆயிடுச்சு. நல்ல காய்கள் எடுத்து உள்ள வை. இதுவரை மாட்டுக்கு வச்சது இல்லையா, நல்லா இருக்குமா மாட்டுக்கு வச்சத பத்தி சொல்லுங்க. மாடு இல்லப்பா, ஒரு வாரம் மாசம் வச்சு கெட்டு வச்சு. நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க. இதை அவிச்சு அப்படியே காயப்பட்ட கத்துங்கப்பா. எங்க அவிச்சு நீங்க ஏன் உப்பு போட்டு அவிச்சா நல்லா இருக்குமா? ஊர்ல வாங்கணும், கத்திரிக்காய் நல்லா இருக்கும். இந்த காயில தமிழ் காய் நல்லா இருக்காது, நாட்டு காய் நாட்டு காயில கத்திரிக்காய் வச்சாத கத்திரிக்காய் ஆத்தே 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 கை கால குறுக்கலாம் வலிக்குதா அத்தாக்கலாம் என்னத்தையே பார்த்து கத்துக்கி விடுப்பா. ஆத்தே ஆத்தே உடம்பு பெருத்துக்கிட்டே ஒரு என்னமா, அதுக்கு என்ன செய்யுது? அடியே இப்படியே மெத்த உரத்துக்கிட்டு போடுறது, எப்படி இதில் தூங்குறதுன்னா சும்மாவே எரியுது உடம்பு. இங்க வரு, இங்கே பாருங்கப்பா, இப்படி தின்னுட்டு போவாளுங்களா, இப்படிலாம் பண்ணுறாளுங்களக்கா, இவளுக்கு வேலை வார்த்தையே நம்மளுக்கு இது பண்ணி போயிடுவோம்.